ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 34 சைஸுக்கான கட்டிங் அளவுகள் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஈஸியான முறையில் கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 34 சைஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கழுத்து அளவுகள் என்னென்ன, இவங்களுக்கு கப் வந்து எந்த மாதிரி வைக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கப் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும், சிலருக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து பெரிய சைஸாக இருக்கும். ஆனால் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்கும். இவங்க வந்து எப்போதுமே எந்த மாதிரி கப் போடுவாங்கன்னு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அளவுகளை பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு, நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா 3.5 வச்சுக்கலாம், 3.25 வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7.5 இன்ச்சு தாங்க இவங்க போடுவாங்க. பேக் நெக் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு நார்மல் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 to 8.5 தாங்க. எந்த ப்ளவுஸுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு நார்மல் நெக்கோட ஹைட் வந்து 8 to 8.5 வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சிலர் ஏற்றியும் போடுவாங்க, சில பேர் இறக்கியும் போடுவாங்க. ஆனால் நார்மல் அளவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 to 8.5 வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட்டு ரவுண்டு 34, கிப்போட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 29, ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. நார்மலாக எல்லாருக்குமே ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் கிராஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சில் இருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 12.5 இன்ச்சு வரும். ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சு. ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஸ்லீவோட லென்த்துமே அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான். சிலர் ஏற்றி போடுவாங்க, இறக்கி போடுவாங்க, இல்லாட்டினா கரெக்டான அளவில் போடுவாங்க. ஸ்லீவோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றி இறக்கத்தை பொறுத்தும் அந்த அளவு. இதில் பார்த்தீங்கன்னா 11.25 வருது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எப்போதும் போல் 1.5 இன்ச்சு பட்டி மடித்து தைக்க. ப்ளவுஸோட லென்த்து 13.5 இன்ச்சு, ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. கழுத்தகலம் 2 இன்ச்சு, ஷோல்டர் 3.5. ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 5.25. ஜஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8.5 இன்ச்சு வரும். 8 8 16 16 32, அப்போ 8.5 இன்ச்சு வரும் நம்மளுக்கு. தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு. பின்கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ஒடுக்கமாக வேணும்பாங்க. எதனால ஒடுக்கமாக வேணும்னு கேட்டாங்கன்னா, பின்கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த தழும்பு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். அதனால கழுத்து வந்து அவங்க எப்போதுமே ஒடுக்கமாக தான் கேட்பாங்க. யூநெக் மாதிரி கேட்பாங்க அவங்க. இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு ஹைட்டில் இந்த இது ஆம்கோல் வளைவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங், சைடு வந்து குறித்து ஆம்கோலையும் குறிச்சிக்கலாம். ஷோல்டரை குறித்து கழுத்து அகலத்தையும் குறிச்சிக்கலாம். இது போல் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் ரெகுலராக எப்போதும் கட் பண்ணுவேன். பாருங்கள், முன்கழுத்து பார்த்தீங்கன்னா 5.5, ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு 1 இன்ச்சு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு. இது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் ஒரு ரவுண்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 34 சைஸுக்கு நல்லா தெளிவான விளக்கத்தோட கட்டிங் வீடியோ வந்து போடுறேன், ஓகேங்களா? இது வந்து நான் இப்போ போடுற அளவுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லை இன்னும் தெளிவாக வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்னும் தெளிவான விளக்கத்தோட கட்டிங் வீடியோ போடுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டி. கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு.
இதுக்கு பார்த்தீங்கன்னா 8.25 வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஒரு 2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டுக்கு எந்த அளவு எடுத்தீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் அதில் வந்து 1.5 இன்ச்சு சேர்ப்போம். இதில் வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இங்கே 4.5 அப்படின்னா இங்கிட்டு 4. இந்த 2 பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் பெட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வந்து நம்ம பட்டி மடித்து தைச்சி ஹெம்மிங் பண்ண. கையோட உயரம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா 7.5 15 வருது. நம்மளுக்கு வந்து 7.25 வரும். எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து சரி பண்ணி தைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு பத்தாத மாதிரி இருக்கு. ஆம்கோல் வளைவு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு. இப்போ இதில் இன்னொரு பட்டி வந்து கட் பண்ண நம்மளுக்கு வந்து பத்தாது. அதனால நம்ம வந்து இதில் வந்து பைப்பிங் வந்து தைக்க போகிறோம்னால இந்த பகுதியே நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இவங்க வந்து ஹெம்மிங் இந்த டபுள் தையெல்லாம் போட மாட்டாங்க, பைப்பிங் மட்டும்தான் போடுவாங்க. இது கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் வந்து நம்ம கட் பண்ணணும் பைப்பிங் தைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம உடம்புலே நேரடியாக எடுத்த அளவை சிம்பிளான முறையில் ஈஸியாக கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த கட்டிங் மெத்தட்லேயே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸி தாங்க. கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், ஈஸின்னு நினச்சா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் புதுசாக பழகுறவங்க எல்லா சேனலையுமே பார்க்காம எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.